ஆனா நான் அவர்கிட்ட பூமிகா அம்மாவுக்காக எவ்வளவோ பேசி பார்த்தேன். அத அவர் கேட்கவே இல்லை. இனி இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ முதல்ல போனை வை, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுமா? ஐயோ ச்சே. கண்மணி, ஏ கண்மணி, என்னாச்சு? தெரியல. அப்படி கத்துற? அத்தை, நீங்க சொன்னது சரிதான் அத்தை. அந்த வழுக்கு மரம் நமக்கு நல்லா ஆப்பு வச்சுட்டான். சைலண்டா இருந்தா அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான் அத்தை. என்ன கண்மணி சொல்ற? அந்த ராஜசேகர் கல்பனா அம்மா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி கலகம் பண்ணுவான் தானே நாம நினைச்சோம். ஆனா அவன் கௌதம் கிட்ட நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை காமிச்சு நம்மள நல்லா கவுத்துட்டான். தப்பிக்க முடியாதபடி நம்ம நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம் அத்தை. இப்ப என்னத்த பண்றது? எப்படி கௌதம் பூமிகா கல்யாணத்தை நடத்துறது? கண்மணி, நாம கல்பனா அம்மா கைய கால பிடிச்சு எதையாவது சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள வச்சு கௌதம கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிடலாம். நாம போய் கல்பனா அம்மா கிட்ட கெஞ்சினா அவங்க கௌதம கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க வச்சிருவாங்களா? வைக்கணும் கண்மணி. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நாம விடக்கூடாது. கௌதம் பூமிகா கல்யாணம் நடக்க நாம எந்த வேஷம் வேணாலும் போடலாம், எந்த தப்பு வேணாலும் செய்யலாம். அதுல எந்த தப்பும் இல்லம்மா. குடும்பமே சேர்ந்து கடைசில நம்மள முட்டாளாக்கிட்டாங்களே. 3 பொம்பளைங்க சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாமா செய்வாளுங்க? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வளர்த்த பொண்ண பகடக்காயா யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கௌதமியும் சேர்த்து ஏமாத்தி அவளுக்கு நினைச்சத சாதிச்சுட்டாளுங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வருதுங்க. கல்பனா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லம்மா. நடக்க போறத பத்தி யோசி. என்னங்க யோசிக்க சொல்றீங்க? என்னதான் செய்ய சொல்றீங்க? நீ என்ன வேணாலும் செய், ஆனா எது செஞ்சாலும் ஸ்வேதாவை மனசுல வச்சுக்கிட்டு செய். சம்மந்தி, எப்படி இருக்கீங்க சம்மந்தி? நல்லா இருக்கீங்களா? என்ன கேள்வி கண்மணி இது? சம்மந்தி அம்மா எப்பவும் நல்லாதான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன குறைச்சல்? அப்புறம் விஷயம் கேள்விப்பட்டீங்களா சம்மந்தி? கௌதம் தம்பி பூமிகாவை காதலிச்ச விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்காரு. விளையாட்டு புள்ளைங்க நம்மள எவ்வளவு டென்ஷன் படுத்திட்டாங்க பாருங்க. கல்பனாமா, கையோட வெத்தலை பாக்க மாத்திக்கிட்டு கௌதம் பூமிகா கல்யாணத்தை உறுதிப்படுத்திக்குவோம். வாங்க, நல்ல நேரத்துல வாங்கிக்கோங்க. பூமிக்கு அந்த வீட்டு மருமகள் ஆகணும்ட்டு வேணும்ட்டே என்னை காதலிச்சு ஏமாத்திருக்காங்க.
முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. ஐயோ, என்ன நம்ம நினைச்சதெல்லாம் தலைகீழ நடக்குது. சரி, சமாளிப்போம். என்ன சம்பந்தியம்மா இப்படி பண்ணிட்டீங்க? உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரலாமா? ச்சே, நிறுத்து. நீங்க பண்ண ஃப்ராடு வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, நம்ம குட்டு உடைச்சு போச்சு போல இருக்கே. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதையா 2 பேரும் வெளியில போயிடுங்க. ஆ? இனி ஸ்டாண்டிங் சரிப்பட்டு வராது, லேண்டிங் தான் சரிப்பட்டு வரும். கல்பனாமா, எங்களை மன்னிச்சிடுங்க. தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம். உங்க காலை காட்டுங்க. உங்க கால்ல விழுந்து நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆமா சம்பந்தியம்மா, ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிற நல்ல எண்ணத்துல இப்படி பண்ணிட்டோம். அதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தியம்மா. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம். ஒழுங்கா வெளியில போங்க. அப்படி சொல்லாதீங்க கல்பனாமா. நாங்க பண்ண ஃப்ராடு தனத்திலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு. உங்க பையன் மாதவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆமாம்மா, அதுக்கு முழு காரணமும் நாங்க தான். நாங்க வந்த வழி வேணா தப்பா இருக்கலாம், ஆனா போன இடம் சரிதானே. சம்பந்தி, என் வயசுக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா என்ன பண்றது? எங்க உண்மையை சொன்னா ஸ்வேதா மாதவனை வேண்டான்னு சொல்லிடுவாளோங்கிற பயத்துலதான் இப்படி பண்ணிட்டோம். இந்த நாக்குல தேனை தடவிக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் ஏன்கிட்ட வேணாம். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் உங்க பேச்சுக்கு மயங்குற ஆளு நான் இல்ல. இனி எந்த சூழ்நிலையிலயும் உங்க பொண்ணு பூமிகா எங்க வீட்டு மருமகள் ஆக முடியாது. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. இந்த வீட்டு சம்பந்தின்னு உரிமை கொண்டாடிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. அப்படி வந்தாலும் இந்த வீட்டு வாசல் கதவு உங்களுக்காக திறக்காது. சம்பந்தி, சம்பந்திமா, பிள்ளையார் குடிக்க போய் அது குரங்கா மாறிடுச்சே அத்தை. கல்பனாமா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னத்த பண்றது? இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வா போலாம், வா. வெயிட். என்ன குறுக்குறுன்னு என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, 2 பேருக்கும் மூக்கு நல்லா உடைஞ்சிருக்கான்னு பார்த்தேன். எங்க அப்பா உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. எங்களுக்கு சொந்தமான பொருளா? என்னது அது? இனி இந்த பேப்பருக்கு வேலை இல்ல, இந்தாங்க. வா. நீங்க கல்பனா மேடம் கிட்ட பேசுனீங்களா? 2-3 வாட்டி ட்ரை பண்ண மேடம், ஆனா என்னன்னு தெரியல. என் போன்ல இருந்து யாருக்கும் கால் போக மாட்டேங்குது.
உங்ககிட்ட தான் கல்பனா மேடம் நம்பர் இருக்குல்ல, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். அவங்க போன் எடுத்தா நீங்களே விஷயத்த சொல்லிடுங்க. ஆம், சரி. வணக்கம் மேடம். நான் ஸ்பௌஸ்டிக் சென்டர்ல இருந்து ராசாத்தி பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். அப்புறம் மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. என் பொண்ண மேடி கரெக்டா டிராயிங் பண்ணிருக்காரு. அப்போ அவருக்கு என் பொண்ணு இருக்கிற இடம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதான் என் பொண்ணு விஷயமா மேடி கிட்ட விசாரிக்க நான் உங்க வீட்டுக்கு வரலாமான்னு கேட்கதான் ஃபோன் பண்ணேன். தாராளமா வாங்க, ஆனா இன்னைக்கு வேண்டாம். இங்க வேற ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு நீங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க, சரியா? சரிங்க மேடம். ஓகே. கல்பனா மேடம் என்ன சொன்னாங்க மேடம்? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் மேடம். ம். கௌதம பூமிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நம்ம கிட்டே சொல்லுவாங்களா? இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். என்ன பாட்டி பண்ண போறோம்? என்ன பண்ண போறோமா? சொல்றேன் கேளு. நான் ஸ்வேதாக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா இங்க வருவா. அதுக்கப்புறம் சூப்பர் பாட்டி, செம்ம ஐடியா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சரியா நடந்துரும்ல? நடக்கணும். நாம நடத்தி காட்டுறோம். ஸ்வேதாவையே கல்பனா அம்மா கழுத்துக்கு கத்தியா மாத்தி காட்டுறோம். ஸ்வேதா வந்ததும் டிராமாவை ஸ்டார்ட் பண்றோம். என்ன எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆள் எப்ப வந்தாரு? நீங்க வீட்ல தான் இருந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கு பின்பக்கம் இருந்தேன். அச்சச்சோ, இந்த ஆளை வீட்ல வச்சுக்கிட்டு எப்படி ஸ்வேதாவை சமாளிக்கிறது? ஏதாவது உளறி தொலைஞ்சு காரியத்தை கெடுத்து விட்டுருவாரே. சரி, ஸ்வேதா வரதுக்குள்ள இந்த ஆளை வெளியே அனுப்பிட வேண்டியதுதான். பூமிகா, வாசல்ல ஆட்டோ சத்தி கேக்குது. யார் வந்திருக்கா பாரு. சரிம்மா. வழியில நந்தி மாதிரி நிக்காதீங்க, வாங்க. எப்படி நந்தியா? அம்மா, ஸ்வேதா வந்துட்டாமா. ஆஹா, என் பேத்தி வந்திருக்காளா? நில்லுங்க, எங்க போறீங்க? என் பேத்திய பக்கத்தான் மரகதம். நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா கண்மணி ரூம்ல போய் இருங்க. எதுக்கு? எதுக்கு எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. வாங்க என் கூட, வாங்க. இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு இங்கே அமைதியா இருக்கணும், புரியுதா? ஏன் மரகதம்? சொல்றேன்ல, பேசாம இருங்க. ஏய் மரகதம், சொன்ன கேளு. ஏய் மரகதம், மரகதம், கதவு தர. சொல்றேன்ல, கதவு தர. பாட்டி, கண்மணி, அந்த ஆளு ரூம்ல வச்சு பூட்டிட்டேன். இனிமே பிரச்சனை இல்ல. பூமிகா, நீ போய் ஸ்வேதாவை கூட்டிட்டு வா. நான் உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்கிறேன். சரி பாட்டி. சரி. போ. ஏய் உனதான் மரகதம். எதுக்கு என்ன மரகதம் ரூம்ல வச்சு பூட்டுறா?
ஏதாவது பிளான் பண்றாளுங்களா? மகனா சொன்னா கேளு, கதவு தர. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது இங்க இருந்து போய் ஆகணுமே. பாத்ரூம் ஜன்னல் வழியா வெளியே போயிடலாம். பாட்டி, கண்மணி அம்மா பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டி, உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, உடம்பு சரியில்லையா பாட்டி? பாட்டி சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன? இன்னும் உசுறு மட்டும்தான் போகல ஸ்வேதா. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் போயிடும். பாட்டி, ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்க உடம்புக்கு என்ன ஆச்சு? பாட்டியோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் மனசுதான் காரணம். பூமிகா கௌதம் கல்யாணம் நின்னு போனத பாட்டியால தாங்கிக்கவே முடியல. சாப்பிடாம கொள்ளாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. பாட்டி, பாட்டி, ஸ்வேதா, நான் சாகறதுக்கு முன்னாடி எனக்காக நீ ஒரு விஷயம் செய்யணும். என்ன பாட்டி? பூமிகா, இங்க வா. ஸ்வேதா, உன் அக்கா பூமிகாவை உன்கிட்ட ஒப்படைக்கிற. இவளை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்பனா அம்மாவுக்கு மருமகள் ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாட்டி, ஐயோ பாட்டி, உனக்கு கல்யாணம் பண்ணி உன்னை வச்சு பூமிகாவை கரை சேர்க்கலான்னு நினைச்சோம். ஆனா கரை சேரத்துக்கு முன்னாடியே எங்களோட துடுப்பு உடைஞ்சு போச்சு. இனிமே நீதான் துடுப்பா இருந்து பூமிகாவை கரை சேர்க்கணும். அவளை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கும் கௌதம் பூமிகா அம்மா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைதான். ஆனா நான் என்ன செய்ய முடியும் பாட்டி? முடியும் ஸ்வேதா, உன்னால முடியும். நாங்க சொல்ற மாதிரி செஞ்சேன்னா பூமிகாவை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். நான் என்ன செய்யணும் பாட்டி? இப்படி எல்லாம் பாட்டி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்போதைக்கு கௌதம் பூமிகா கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான். மேடி உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டா. மேடியை விட்டுட்டு கல்பனா அம்மாவால இருக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ வந்தல்ல, திரும்பி வீட்டுக்கு போகாத, நம்ம வீட்லயே தங்கிடு. கல்பனா அம்மா வீட்ல இருந்து யாரு போன் பண்ணாலும் எடுக்காத. நீ வராது தெரிஞ்சு எதுக்குன்னு காரணம் தெரியாம உன்னை கூப்பிடறதுக்கு கல்பனா அம்மா இங்க வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட நீ நான் மேடிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதே கௌதம் பூமிகாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான். அதுவே இப்ப நடக்காத போது நான் எதுக்கு மேடி கூட வாழணும்? நீங்க கௌதம் பூமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் மேடி கூட வாழ்றேன். அப்படி இல்லாட்டி நான் உங்க வீட்டுக்கு வரலன்னு மட்டும் ஒரே போட போட்டுரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். கல்பனா அம்மாவுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. அவங்க கௌதம் பூமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் ஸ்வேதா அமைதியா இருக்க? பாட்டி சொன்னதுல உனக்கு சம்மதம் தானே? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னால இது மட்டும் பண்ண முடியாது. அத்தை கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது. அத்தை எனக்கு தெய்வம் மாதிரி.
அவங்க வாழற வீடு எனக்கு கோவில் மாதிரி. மேடி அத்தையெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது. சபாஷ் ஸ்வேதா, சபாஷ். தாத்தா, ஐயோ, இந்த ஆள் வேற வந்துட்டாரே. ரூமுக்குள்ள பூட்டி வச்சுமே இந்த ஆள் எப்படி வெளியில வந்தாரு? என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற? உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப நீ கல்பனாம வீட்டுல வசதியா வாழறதுக்கும் நாங்க தான் காரணம். அதையெல்லாம் நீ மறந்துட்டு மனசாட்சியே இல்லாம பேசுற. அவ சரியா தானே பேசுறா. ஸ்வேதா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? வேற நடுவுல யோ, நெஞ்சு வலிக்குதியா? கொஞ்சம் பேசாம இரு. ஸ்வேதா, நேத்து வந்த கல்பனாமா உனக்கு சாமினா நாங்க உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க. அத்தை சாமிக்கும் மேல. அம்மா, ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ அத்தை, ரொம்ப நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே.